அது மாத்திரமல்ல, எல்ரேச்சும் தம்முடைய இரக்கத்தினாலே அநேகரை குணமாக்கினார் என்று சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மனது உருகி தொட்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் மனதுருகி இரக்கமுற்று இந்த 2 குருடர்களையும் குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த 2 குருடர்களும் கர்த்தர்ட்ட வந்து வேண்டாததெல்லாம் பேசலை. எல்லாம் கவனிச்சிங்களா? வேண்டாததெல்லாம் என்ன செய்யலை? பேசலை. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறாரு. இவங்களுக்கு விவரம் புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த வாய்ப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு விட்டோம், போச்சு, அவ்வளோதான். மண்டையை போடுற வரைக்கும் நம்ம குருடனாகவே இருக்க வேண்டியதா. இன்னைக்கு இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுரா. எப்படியாவது இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சுகத்தை வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு என்ன செய்யும்? இரங்கும். கொடூரமான அரக்கனே அப்படின்னு கூப்பிடல. கல்லஞ்சம் படைச்சவரே அப்படின்னு கூப்பிடல. ஏன் எங்களை எப்படி படைச்சீரு அப்படின்னு முறுமுறுக்கல. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு என்ன செய்யும்? இறங்கும். மக்கள்லாம் சத்தம் போடுறாங்க. டேய், சும்மா கடங்கடா, இவங்க வேற இடையில கடந்து கத்தி கிடக்குறாங்க. இந்த பயலுக வேற இங்கே நாங்களே போகிறது பெரிய விஷயமா இருக்குது. இதில் கண்ணு தெரியாது இந்த பயலுக வேற இடையில கடந்து வீச்சு கத்தி கிடக்குறா. சும்மா கடங்கடா. அவங்க பார்த்தாங்க, வாய்ப்பை விட்டுறவே கூடாது, வாய்ப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி முன்னைக்கும் அதிகமாக என்ன செய்கிறாங்க? இப்போ தாவீது குமாரனை எங்களுக்கு இறங்கும், இரக்கத்தை காண்பியும், இது இரக்கமுள்ள தேவன், உடைய இரக்கத்தினாலே எங்களை சுகமாக்கும் என்று அவர்கள் இங்கே கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் மனது உருகி அவர்களை என்ன செய்தார்? சுகமாக்கினார். இன்னும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ புஸ்தகங்களிலே அவர்கள் மேலே கர்த்தர் மனதுருகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவை கர்த்தர்ட்ட போய் நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது, வேண்டாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த 2 குருடர்களும் கர்த்தர்ட்ட என்ன செய்யலை? வேண்டாததெல்லாம் பேசலை, தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யலை? பேசலை. குறிப்பாய் அவர்கள் கூப்பிடுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஜெபத்தில் போய் தேவையில்லாததெல்லாம் பேசுறது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை நீர் அப்படி செஞ்சீரு, ஏன் ஆண்டவரை நீங்கள் இப்படி செஞ்சீரு, ஏன் இப்படி நீங்கள் செஞ்சிருக்க கூடாது, அவருக்கு இவங்க ஆலோசனை கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஜெபத்தில் போய் எனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறாரு. நான் பூமியை படைத்த போது நீ எங்கே இருந்தா யோபுவே? நான் அதெல்லாம் சிருஷ்டித்த போது நீ எங்கே இருந்த? எனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவரை நீங்கள் இப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரை அப்படி செஞ்சீங்க, நீங்கள் இப்படி செஞ்சா நல்லா இருந்திருக்குமே, ஏன் ஆண்டவர் கொஞ்சம் வார்த்தைக்கு கேட்டிருக்க கூடாது?
அப்படி இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆண்டவர்கிட்ட போய் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. குடும்பம் நல்லா இருக்கணுமா, பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, தேவையில்லாதெல்லாம் பேசுறது நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? கரெக்டாக குறிப்பாய் வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உடைய இரக்கத்தினாலே என் பிள்ளை வாழ வையும். அவ்வளோதான். தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. அங்கே போய் கத்துட்ட தேவ பிரசன்னத்தில் போய் உடைய இறக்கம் என் பிள்ளைய வாழ வைக்கட்டும், உடைய இறக்கம் என் பிள்ளைய குணமாக்கட்டும் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு மேலாக உடைய இறக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உடைய இறக்கத்தினாலே என் பிள்ளைய சுகமாக்கும். அது பிளட் கேன்சராக இருக்கட்டும், அது ஃபுட் பாய்சனாக இருக்கட்டும், அது எதாக இருக்கட்டும், டாக்டரால் முடியாத வியாதியாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உடைய இறக்கங்கள் கோடி மடங்கு பெரியது ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? உடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை சுகமாக்கும், உடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை வாழ வையும், உடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை காப்பாற்றும், உடைய இரக்கத்தினாலே என்னுடைய பிள்ளை வந்து ஸ்கூலில் காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸில் என்ன செய்யட்டும், வரட்டும் ஆண்டவரே. ஆமென். எப்பொழுதும் அவருடைய இரக்கத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலே பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஜெபத்தில் போய் தேவையில்லாதெல்லாம் பேசுவதை நிறுத்த வேண்டும். தேவையில்லாத பேசுவதை நிறுத்த வேண்டும். ஜெபத்தில் போய் இரக்கங்கள் வேலை செய்யும்படியாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்னுடைய வியாபாரத்தில் வேலை செய்யட்டும், உம்முடைய இரக்கம் என்னுடைய தொழிலில் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் என் வயலில் வேலை செய்யட்டும், உம்முடைய இரக்கம் என்னுடைய தோப்பில் என்ன செய்யட்டும், வேலை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் என்னுடைய கற்பத்தில் வேலை செய்யட்டும். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கம் என்னுடைய ஹார்ட்டில் வேலை செய்யட்டும், உம்முடைய இரக்கம் என்னுடைய நுரையீரலில் என்ன செய்யட்டும், லங்ஸில் அது வேலை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் என்னுடைய பிரெயினில் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், வேலை செய்யட்டும். உம்முடைய இரக்கங்கள் எங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய சபையில் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை இப்படி ஜெபிக்க போகிறீங்க? எனவே எல்ரேச்சும் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வியாதினாலே அழுந்து விடுகிற தேவன் அவர் அல்ல. சில சமயங்களில் அந்த வியாதியினுடைய வலி எடுக்கும் போகும்போது அப்படியே கோபம் வருது, டென்ஷன் வருது. ஏன் ஆண்டவரே, என் வலி உமக்கு புரியலையா? என் வேதனை உமக்கு புரியலையா ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே என்னை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துறீரு? கர்த்தர் நம்மளை சித்திரவதைப்படுத்தலை, கர்த்தர் வியாதியை கொடுக்கலை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வியாதி மனுஷனுடைய பாவத்துக்கு பாருங்க, பாவம் வியாதி காரணமாக இருக்கிறது. பாவம் தான் வியாதிக்கு காரணம், பிசாசு தான் காரணம், நம்முடைய கீழ்ப்படியாமை தான் காரணம். இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் வியாதிக்கு காரணம் கிடையவே கிடையாது. அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். இப்போ வியாதி சுகமாகணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தினாலே என்னை சுகமாக்கும், உம்முடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை காப்பாற்றும், உம்முடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை சுகமாக்கும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு உம்முடைய இரக்கத்தினாலே ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடும். இப்படி பேசணும். இப்படி பேசும்போது நான் சொல்கிறேன், சத்தியம் சொல்லுகிறது, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமான ரீதிகளிலே பிள்ளைகள் வாழ ஆரம்பிப்பார்கள். ஆச்சரியமான விதத்தில் குடும்பங்கள் வாழ ஆரம்பிக்கும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு ஷாக்காக இருக்கும். என்னடா இது, எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு ஆண்டவர்? என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர் நடந்துச்சு? கர்த்தர் சொல்லுவார், என் இரக்கம், என் இரக்கத்தினால அதை செஞ்சிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஜெபத்தில் போய் கர்த்தருடைய இரக்கத்தை என்ன செய்யுங்கள், நினைப்பூட்டுங்கள். ஹல்லேலூயா.